ஏப்பா அந்த ஜீவாவோட பாட்டி தான்ப்பா கால் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் நான் கால் பண்ணேன். என்ன விஷயம்? சுமதி வீட்டை விட்டு வெளியே போக போறா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கா. அவ இதுவும் சொல்லிட்டு போலான்னு இருக்கா. ஆமா, எப்படி அனுப்புனீங்க? நானா அனுப்பல, அவ கிளம்பிட்டா. இனிமே நானே கூப்பிட்டாலும் அவ வரமாட்டா. உங்களால முடியும்னு எனக்கு தெரியுங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். இனிமே நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். ஆனா நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்திடணும். எதை சொல்றீங்க? அதான் மீதி பணம் நீங்க தர வேண்டி இருக்குல்ல. கண்டிப்பா கொடுக்குறேன். இன்னும் வேலை முழுசா முடியலையே. மீனாட்சி இதே மாதிரி அந்த வீட்டுல இருந்து தானா வெளியே வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. பரவாயில்லங்க, சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் ஆதிக்காக தானே. இனிமே மீனாட்சிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. எனக்கு தெரியுங்க, உங்களால மட்டும்தான் அது முடியும்னு. ஆனா மீனாட்சியோட அம்மாவை நினைச்சாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்? அவங்க எதுவும் தப்பு பண்ணலையே. மீனாட்சிய நம்ம ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் அவங்களும் ஆசைப்பட்டாங்க. இப்ப அவங்க யாரும் இல்லாம தனியா இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். மீனாட்சிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடலாம். நீ அதை பத்தியெல்லாம் ஃபீல் பண்ணாத. நான் இதெல்லாம் செய்யறதே நம்ம ஆதிக்காக தான். எனக்கு தெரியுங்க, நீங்க கண்டிப்பா ஆதிக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த சுமதி மேல உன் ஒய்ஃப் ரொம்ப இறக்கப்படுறாங்க. அதான் என் பயமே. ரம்யாக்கு சுமதி எனக்கு யாருன்னு தெரிஞ்சுட்டா அவ பக்கம் தான் நிப்பா. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. அது நடக்காம இருக்கதானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப நினைச்ச மாதிரி அந்த அம்மாவை வெளியில அனுப்ப வச்சிட்ட. இதான் சரியான நேரம். சுமதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் பார்த்து அவர் கதையை முடிக்கணும். ஏற்கனவே ஒரு அட்டம்ப்ட் அந்த மீனாட்சி மேல பண்ண, அது நடக்காம போயிடுச்சே. மீனாட்சி அப்புறம் பார்த்துக்கலாம். சுமதி இப்ப தனியா தானே இருக்கா. அவளை என்ன வேணாலும் பண்ணலாம். அவ உயிர் போனாதான் இந்த லைஃப் என் கையை விட்டு போகாம இருக்கும். அம்மாச்சி, போறவங்கள இவங்க ஏதாவது பேசி திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்க போல இருக்கே. அவ ரோசக்காரிடி, அவ நீங்க வரமாட்டா. நீங்க ரெண்டு பேரும் போட்ட போட்ல இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. ஏய், என்னடி இழிப்பு. வாய் மூடு. இருந்தாலும் அத்தை தனியா போறது மனசு கேட்கல. அவங்க ஒத்த ஆளா இருந்து ரெண்டு பொண்ணையும் வளர்த்து கரையேத்திருக்காங்க. இப்ப எடுத்த முடிவு சரிதான். இந்த வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்மள மாதிரி அவங்களும் வாயில்லாத பூச்சி மாதிரி எதுக்கு இருக்கணும்? சரி விடுங்க. தங்கச்சி என்ன வெளிநாட்டுக்கா போகுது? இங்க நம்ம ஊர்ல தானே இருக்க போகுது. தோணும் போது போய் பார்க்க போறோம். சரிப்பா, இப்ப திடீர்னு எங்கப்பா போவாங்க அவங்க? இங்க ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன் மாமா. இங்க இருந்து பக்கம் தான். அம்மாவுக்கு அது ஓகே தான். இதுகள நீங்க யாருமே என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். மனோ, நீ போய் வண்டியில விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. போறதுனே முடிவு பண்ணிட்டியா? இந்த தேவி பாண்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுகளை அப்புறம் பேசிக்கிறேன். சரி, நீ போகணும்னு நினைச்சிட்ட. உன்னை ஏன் நான் தடுக்கணும்? கண்டிப்பா அதுக்கு மாஸ்டர் பிளான் அப்பத்தாவ தான் இருக்கும். இத பாரு சுமதி, ஒரு ரெண்டு பொண்ணுங்களும் இங்க தானே இருக்காளுங்க. அடிக்கடி வந்து போய்கிட்டு இரு. சரிம்மா, நான் வரேன். அம்மா இருமா. அக்கா, நானும் அம்மா கூட போறேன்க்கா. நான் சொன்ன வீட்ல போய் பேசி அம்மா விட்டுட்டு வந்துடுறேன். மீனாட்சி, நானும் வரேன். என் பேத்தி அந்த மோதிரம் கேட்டிருந்தால, நீங்களும் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. அதெல்லாம் ஒரு விஷயமாமா. நாளைக்கு அந்த மோதிரத்தை கொடுத்து அனுப்புறேன். மீனாட்சி அம்மாவோட வீட்டு அட்ரஸ் இப்பதான் அவளை எங்கேயோ கொண்டு போய் விட போயிருக்காங்க. சரி,
ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடறேன். ஓ, அம்மாச்சி அம்மாச்சி மோதிரம் மோதிரம் மோதிரம். கொடுத்து விடுதேன்னு சொல்லியிருக்காருல்ல. நிஜமாவா? ஐயோ, எனக்கு மோதிரம் கிடைக்க போகுதே. சுமதியை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த வைர மோதிரத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, கொடுத்துட வேண்டியதானப்பா. அந்த கிழவிக்கு ஹெல்ப் பண்றது எல்லாமே அந்த பொண்ணு தேவி தான். இப்பவே கொடுத்துட்டா நம்ம காரியத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடும். தரேன்னு சொல்லி சொல்லியே எனக்கு தேவையானதை செய்ய வச்சிருவேன். கில்லாடிதான்ப்பா நீ. சுமதி அந்த வீட்டுல இருந்து வெளியே இறக்கியாச்சு. இனிமே அவளுக்குன்னு கூட யாரும் இருக்க போறதில்ல. அப்ப தனியா தான் இருப்பாங்கன்ற. இதை நாம யூஸ் பண்ணிக்கணும். என்ன பத்தின உண்மையை அவ வெளியே சொல்றதுக்கு முன்னாடி அவ மூச்சு நிக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அவனுக்கு அம்புட்லாம் ரோஷம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் அவன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான். என்னடா இவ்வளவு வீரவசனம் பேசுறானேன்னு எனக்கு டவுட் அடிச்சுட்டே இருந்துச்சு மீனாட்சி. அதான் வந்து பேக்கை செக் பண்ண, இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு. என்ன உனக்கு புரிஞ்சுச்சு? ஏய், பாண்டியும் தேவி மதினியும் பிளான் போட்டு தான் அத்தை இங்க இருந்து போக வச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்காது. அம்மா இங்க இருந்து போய் வேற எங்கேயாச்சும் இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். தாலி பிரிச்சு போடுறதுக்காக தான் இங்க இருந்தாங்க. மீனாட்சி, இருக்கலாம், அது அவங்க பெருந்தன்மை. ஆனா இப்ப போக வச்சது பாண்டியும் மதினியும் தான். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அத்தை வீட்டை விட்டு போகணும் தான் அப்படி ஒரு டிராமா பண்ணிருக்காங்க. பாண்டி சொன்ன மாதிரி அத்தை கண்டிப்பா அவனை தண்ட சோறுலாம் திட்டிருக்க போறதில்ல. அப்படி சொல்லாத ஒன்ன சொன்னதா ஒரு கதையை எழுதி அதுல நடிச்சு பக்காவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாவம், அத்தைக்கு இவங்களோட கொடூரமான புத்தி தெரியல. மீனாட்சி, எனக்கு என்னமோ இது அப்பத்தாவும் சேர்ந்து போட்ட பிளானா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம். இதை யார்கிட்டயும் நீ கேட்டுக்க வேணாம். விட்டுரு ஜீவா, இதை பெருசு பண்ணாத. மீனாட்சி, ஏய், இது எப்படி கேட்காம விடுறது? நீ கேட்டா மட்டும் இப்ப என்ன ஆக போகுது? திரும்பவும் ஒரு பிரச்சனை வந்தா என்னையும் எங்க அம்மாவையும் தான் இவங்க பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ போ ஜீவா, ஏய், போ.